நம்ம வணக்கம் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தண்ணிக்குள்ள என்ன கிடக்குறோம்? அது தண்ணிக்குள்ள ஏதோ கிடக்கு guys. அவங்க கலங்கின தண்ணி தான் விடுறாங்க குடிக்கிறதுக்கா? எப்போ உங்களுக்கு தண்ணி ப்ராப்ளம் இல்லையா மம்மி? தண்ணி ப்ராப்ளம் இல்லை, ஆனால் நேற்று என்னமோ கலங்கல வர்ற மாதிரி. ஒரு நாளைக்கு எத்தனை? நேற்று புதுசு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். 90 ரூபா இந்த லைட்டு. நல்லா பற்ற வைக்குதா? முதல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு பற்ற வைப்பீங்க? ஆமாம், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பற்ற வைக்கிறதுக்கு. அப்புறம் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் இருக்கீங்க? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இந்த பச்சரிசி நல்லரிசி இருந்துச்சு, அது போட்டு பொங்கல் போடுவோம். பச்சரிசி பாச்சி பருப்பும் போட்டு டெய்லி தோசையே ஊற்றாம பொங்கல் போட்டு சட்னி வைப்போம். ஓ, இன்னைக்கு மார்னிங் பொங்கல் சட்னி. இது மதியம் வீட்டு சமையல்லாம் பொங்கல் நிறைய போடுது. பொங்கல் சாப்பிட்டா அந்த தூக்கம் வந்துடும் சொல்கிறாங்க. தூக்கம் வந்துடும் சொல்கிறாங்க, ஆனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லை. இல்லை இல்லை, அது ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்துருக்கலாம் இல்லை தூக்கம் வர்றதுக்கு முன்னாடி. நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. நம்ம ஒவ்வொரு நாள் ரொம்ப ரேராக தான் போடுறோம். அதில் இருக்கு இன்னும் அரிசி நிறைய நல்ல அரிசி. இல்லைமே, அது பொதுவாகவே அந்த உணவு இது நல்ல சோம்பேறியான உணவா தெரியல சொல்கிறாங்க. ஹோட்டலில் ஆனால் பொங்கல் சாப்பிடவே விடாது. நெய்யி டால்டாவை போட்டு வைப்பாங்க. அதை சாப்பிட்டோம்னா வயிறு. நான் ஒரு வாட்டி முத்துமினாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்ல, ஹோட்டலில் பொங்கல் ஈஸியாக இருக்கும், வாயில் சாப்பிட அப்படியே உள்ளே போயிடும் அப்படின்னு நினச்சி ஆஸ்பத்திரி கேண்டீனில் வாங்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா வந்தா வயிற்றாலே போச்சு. டால்டாவை போட்டு சாப்பிட்டுட்டாங்க. அதுதான் டாக்டர் சொன்னாரு, வெளியெல்லாம் போனா பொங்கல் எல்லாம் சாப்பிடாதீங்க, இட்லி தோசை. இட்லி தோசை சொன்னாருல்ல. ஆமா ஆமா, ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு அந்த பொங்கலை சாப்பிட்டு. நம்ம போடுறது நல்லா இருக்கும். நம்ம அளவா போடுவோம், அவங்க டால்டாவை அள்ளி கொட்டிப்பாங்க. அவங்க நல்ல நெய்யே போடுறது இல்லை, ஆனா விலை கூட வச்சு விற்கிறாங்க. அதுக்கிட்ட முந்திரி பருப்பு போட்டுறாங்க. முந்திரி பருப்பு போடுறதுனால அது விலை கூட வந்துடுது. அதனால மம்மி எந்த ஸ்டேட்டுக்கு, எந்த இந்தியாவிலேருந்து எந்த கண்ட்ரி போனாலும் இந்தியன் ஃபுட்டுன்னா முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது இட்லி. தோசையை விட இட்லி. தோசை ஒரு கடையில் எண்ணெய் அதிகமாக ஊற்றுவேன், ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றாம டேஸ்ட் எல்லாம் கொண்டு வைப்பேன். இட்லி அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, மாவு மட்டும்தான். எண்ணெயோ கடுகோ அதில் எதுவுமே சேர்க்குற வேலையே இல்லை. அதனால இட்லி மட்டும்தான். மாவில் அவிக்கிறது. அதனால அது மாவை நம்ம ஆட்டுறோம்ல, அதை அப்படியே அவிச்சு சாப்பிட்றோம். அதில் கெடுதியே கிடையாது. ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு நேரம் இந்த நல்ல இட்லின்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது அந்த இதுதான் இருக்கும். சாப்பிட முடியாது. ஓ, நான் அதையும் பச்சரிசியை போட்டு யூஸ் பண்ணி நல்லா தான் அமைக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா மாமி? வெளிநாடெல்லாம் போனோம். இந்த மாதிரி பாசி பயிறு ஊற வச்சேன், அது இந்த முளைக்கட்டி வச்சு தின்னோம்னா நல்லது. இந்த முளைச்சிருக்கு பாருங்க கைஸ், பாருங்க முளைச்சிருக்கு. இது முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓ, அதுக்காக இப்போ ஒரு நாளில் வச்சாலே முளை கட்டிடுவோமே. முளைக்கட்டி. ஓ, அது முளைய அந்த கட்டினதோட சாப்பிடணுமா? முளை கட்டினதோட சாப்பிட்டா நமக்கு பல மடங்கு சத்து. அவ்வளவு நல்லது உடம்பு. தின்னா இதுல தொண்டையில குத்தாதா? முளை எப்படி குத்தும்? அது பூவாக தான் இருக்கும். ஓ, நல்லது உடம்புக்கு. எது எது மம்மி முளை கட்டி சாப்பிடலாம்? கொட்டைக்கடலை, பாச்சி பயிறு, இது ரெண்டு தான் முளை கட்டி சாப்பிடலாம். ஓ, நான் கொண்டைக்கடலை ஊற போடல. கொண்டைக்கடலை ஆனால் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க சைஸில். வாயில் திங்கிய கஷ்டமா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு. பெருசு பெருசா. அதுக்கு பாசி பருப்புனா கொஞ்சம் பரவாயில்ல. ஆமாம், முளைக்கட்டிய தானியங்கள்னு சொல்கிறாங்கல்ல, அதானே இது? முளைக்கட்டிய தானியங்கள். அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? யாரோட வீடியோ? நேற்றுலாம் யார் விட்டும் பார்க்கல. நைட்டு யார்கிட்ட பார்த்து? அம்மா இப்போ புவனேஷ் அவங்க ஏதோ கோயிலுக்கு போய் கிடா விருந்து சாப்பிட்டுருக்காங்க. யார் புவனேஷ் அம்மா? நாத்தா விட்டு பக்கம்.
ஆ. அந்த அம்மாவுக்கு நாத்தனா விட்டு பக்கம். ஓ இந்த பயலுக்கெல்லாம் பெரியம்மா. அந்த பொம்மை அப்ப அத்தை, அந்த பயலுக்கெல்லாம் அத்தை, அப்பாவோட பிறந்த. ஓ ஓ ஓ. அவங்க அழைச்சான்னு சொல்லிட்டு கறியில் இருந்து தீபனேஷ் கூட்டிட்டு போகல. புவனேஷ் அவங்க அம்மா அப்பா. ஓ புவனேஷ் இங்கே வந்திருக்கானே சென்னையிலேருந்து. சென்னையிலேருந்து வந்திருக்கேன். அவனுக்கு அங்கே இருப்புக்கவே இருப்பு கொள்ளல. இங்கேதான் வரணும்ட்டு வந்துடுறேன். ஓ பொண்டாட்டி கொண்டாந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு அவன் இப்போ அம்மா இதுக்கு அம்மாவோட சுத்துறேன். இப்போ நிறைய பேர் இருக்க முடியாதுல்ல. இப்போ நிறைய பேர் கட்டிக்கிறது அவங்க கட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த இதுல எல்லாம் ஒரு ஷார்ட்ஸ்ல இல்லை ஷார்ட்ஸில் போடுதுகள்ல இது பிள்ளைய பெற்றுக்குதுங்க. அதுக்கு இந்த பிள்ளைகளை பார்க்க முடியலன்னு பிள்ளைய கரைச்சி இது பண்ணிக்கிட்டே இருக்குது. அங்கே ஓடுது இங்கே ஓடுது என்னமா பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறமா இதில் ஷார்ட்ஸில் இந்த இதுக்காக போடுதுங்க. அவன் சொல்கிறேன் ஐயா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறேன். அவன் உடனே அது சொல்லுது நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்குது. அப்போ நம்ம பெத்த புள்ளடா அப்படின்னு கேட்குதா, அது அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் வீட்லேயும் எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டு பார்த்துருவா, தான் இருந்து பார்த்துக்க முடியாதான். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. வீடியோ எடுக்கிறேன் அம்மா கை பக்குவத்துக்கு. அந்த தீபனேஷ் விட்டுட்டேன். ஆமா அவன் வேலைக்கு வேற போறேன் இருக்கு. அதனால எல்லாம் பார்க்க முடியாதுல்ல. ஓ முதல்ல நல்ல டெவலப் ஆகிற வரைக்கும் நல்லா எடுத்தேன். அவன் தான் எடுத்தேன். இவன் இப்போ சென்னையில் தானே இருந்தேன். ஆமா உப்பு வேறு வேறு மாத்தணும். உப்பு கல்லுப்பு வாங்கணும். நம்ம இப்போ கல்லுப்பே வாங்குறது இல்லை. கல்லுப்பு வாங்கி இங்கே வச்சுருப்பீங்களா? நிறைய உப்பு இருக்கும். இப்போ காணும். கல்லுப்பு வாங்கியாகும். அப்புறமே பனி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம் பனியில் வெளியே போனால் காதில் கொயங்கும். இந்த பாரு கல்லுப்பு வாங்கணும்ப்பா. உப்புலாம் செல்வான் மம்மி. ஆமாம் உப்புலாம் மகாலட்சுமின்னு. உப்பு கடல்லேருந்து வர்றதில்ல. டாட்டா சால்ட்டு நைல் சால்ட்டு எல்லாமே கடல்லேருந்து தான் வருதா? ஆமாம் இந்த கல்லுப்புலேருந்தே டாட்டா சால்ட்டுலாம் தயார் பண்ணுறாங்க. ஓ இதை அரைச்சி கல்லுப்பு தான் மூலதனம். கல்லுப்பு கடல் தண்ணியிலேருந்து படியை வச்சு அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்களா நீ? அதுவும் தெரியல எனக்கு. ஆனால் காய போடுவாங்க இருக்கு. கல்லுப்பு எடுத்து காய போட்டு ஏதோ வர்றது அது. ஓ கடல் தண்ணியை ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிடுவா முதல் தரம். ஆமாம் அப்புறம் ரெண்டாவது தரம் ஃபில்ட்ரு பண்ணி அப்படி ஃபில்ட்ரு பண்ணி ஃபில் பண்ணி கல்லுக்கெல்லாம் அதை உப்பாக படியை வச்சு. உப்பு கடை வச்சுருந்தாரு புதுக்கோட்டையில். உப்பு கடை வச்சுருந்தாரு. நல்லா ஓடிச்சு படிச்சுட்டாரு. உப்பு கடை தான். ஓ புதுக்கோட்டையில். உப்பு கடைன்னா அது எப்படி நல்லா விடும்? மளிகை கடையில் உப்பு விற்கிது தானே? உப்புக்கு கடைன்னு சொல்ல மாட்டாங்க. உப்பு என்னமோன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அது வச்சுருந்தாரு. ஓ அது மட்டும்தானா? அது மட்டும்தான் நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் நல்லா தான் முடிச்சு நல்லா தான் இருந்தாரு. அப்புறம் நம்ம ஐயா ஏன் புதுக்கோட்டையில் காப்பி கடையை விட்டு உப்பு கிடைக்குமால? தெரியல. அது தெரியல. காப்பி கடை சொன்னீங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உப்பு அவங்களுக்கு கிடைக்கும் போல கடற்கரையிலேருந்து ஃப்ரீயாவே. ஓ தூத்துக்குடி போகணுமா? அவங்க எல்லாம் எங்கெங்கேயோ வச்சிருந்துருப்பாங்க இடம். அங்கே கடற்கரையிலேருந்து கிடைக்கும் போல. அதனால உப்புக்கு இது வச்சிருந்தாரு. ஓ ஆனால் இப்பெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சு மூடிட்டாங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ கடையில். யார் பறிச்சுட்டு விடா? விடாமா. ஒரு காலத்தில் வணிகம் பண்ணாங்க. இப்போ இல்லை. சோறு வேகட்டும். நம்ம கழிந்து பருப்பெல்லாம் அரைக்கணும். பருப்பு உருண்டை குழம்பா? உருண்டை குழம்பா. பாதாம் பருப்பு உரிச்சிட்டு இருக்கோம். பாதாம் பருப்பு உரிச்சிட்டு நேற்றுக்கு ஒரு கமெண்ட் கேட்டிருந்தா. என்ன? இது மீனாராமா அவங்க இந்த மாதிரி வாழைக்காயை உருண்டை உருண்டையா செட்டிநாட்டில் தான் செய்வாங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே செட்டிநாட்டில் செய்வாங்களாமே. அப்படியா? இல்லையே. என்னவோ போட்டிருந்தாங்க செட்டிநாட்டில் தான் செய்வாங்க உருண்டை உருண்டையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் ஓகே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். செட்டிநாட்டில் இந்த வாழைக்காயை எண்ணெயில வறுத்துட்டு நான் முன்னாடி போயிருப்பேன். தக்காளி இதெல்லாம் மசாலையாடி. ஆமா அப்படிதான் நிறைய சேகர் மாமா மாமி எல்லாம் பண்ணுவாங்க.
நல்லா இருக்கும் அதுவும். ஆனா அது கொஞ்சம் வேலை நிறைய, எண்ணெயில ஃபர்ஸ்ட் போட்டு அரை வேக்காடு வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இல்ல கத்திரிக்காய்ங்கிற உருளை இது வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா மைய இது நட்டு அதுக்கப்புறம் வாழைக்காயை போட்டு அதுல கிண்டி இறக்கணும். உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அதுவும் டேஸ்டா இருக்கும் சமையல்காரங்க பண்றது. ஆனால் நம்ம இவ்வளவு பண்ணுறோம்ல மம்மி, 3 வேளைக்கும் கரெக்டாக சமைக்கிறோம், கரெக்டாக பண்ணுறோம். ஆனால் ஒரு சில வீட்டில் வந்து ஒரு வேளை தான் சமைக்கிறாங்க சாப்பிட்றாங்க, ஒரு வேளை சமைக்கிறதே 3 வேளைக்கும் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி மம்மி இருக்கும் தெரியல. இந்த இவங்கெல்லாம் குடும்பமா நடத்துறாங்க. ஐயோ அவங்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, வாழ்க்கையே வெறுத்து போயிடும். ஏன் எப்படி இருக்கு நடத்துற? எதுக்கு வீடு, எதுக்கு வாசல், எப்படி இது நம்ம இதுக்கு ரூமுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காது. வெளியே ஹோட்டல் ரூமுக்கு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்காங்க. அவங்கெல்லாம் வீடுன்னு பேருதான். அங்கங்க கலைஞ்சு போய் கிடக்கா. ஐயோ கலைஞ்சு போய எந்த சாமான் எடுத்தாலும் அங்கன மூட இங்குட்டு மூட இங்கன முட்டு மூட அதெல்லாம் வாய் பேசுது பாரு. இல்ல மம்மி, இப்ப அதை வந்து கிளியர் பண்ணணும் அவங்களுக்கு தோணாதா? தெரியல. எல்லாம் அப்படித்தான் தெரியல. கர்மம் பிடிச்சவங்களுக்கு இதெல்லாம் குடும்பம் நடத்துது. இதுக்கெல்லாம் சம்பாரிச்சு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு வீட போய் நேற்று பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு டேர்ட்டியா இருந்தாலும் இந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்துடும்ல மம்மி. தெரியல, அது வளர்க்குது. ஆனால் ஒரு சிலருக்கு தான் நம்ம தான் இந்த பயப்படுறதுக்கெல்லாம் நிறைய பயந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சிலர்லாம் துணிஞ்சவங்க எல்லாமே துணிஞ்சு வளர்த்துறா, இந்த சின்ன பிள்ளைகளை வளர்க்குறது. இல்ல நேரம் ரொம்ப சாதகமா இருக்கிறனால தான் அதெல்லாம் வண்டி ஓடுது. நேரம் சாதகம் இல்லைன்னா வண்டி ஓடவே ஓடாது. இப்ப நம்ம எல்லாத்துக்குமே பயப்படுறோமா? நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறோம். நேரம் நமக்கு அவ்வளவு தூரம் சாதகமா இல்ல. அது ஏன் நேரம் சாதகமா? அது பிறந்து நல்ல இடத்துல பிறந்திருக்கு. இல்ல மம்மி, அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்துல அப்படித்தானே இருக்காங்க. இப்போ எல்லாருமே தைரியமா ஒரு மாதிரி அவங்க தானே இருக்கா. நம்ம இப்போ ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நம்ம இப்போ கீழே விழுந்துட்டோம்னா கூட பயப்படுறோம். ஐயோ அடுத்த வாட்டி ஸ்லோ ஓட்டும், அடுத்த வாட்டி பயப்படுறோம். பழகி போச்சு, பழகி போச்சு. நம்ம வந்து அதிகமா பயப்படுறோமா? இல்ல, அது பழகி போச்சு. ஐயோ அது வாழ்க்கையே இல்லை. நிம்மதியாவே இருக்க முடியாது நம்ம. ஏன்னா இப்ப இன்னைக்கு இந்த கடமை செய்யணும்னா செஞ்சு முடிச்சாதான் எனக்கு எல்லாம் நிம்மதியா இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் போட்டுட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தா அது ஒரு நிம்மதி. அதுல என்ன நிம்மதி இருக்கு? எனக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நான் படுப்பேன் எப்பவுமே. நான் என்ன அது மாதிரிதான் வேலை பார்க்கறவங்களும் ஆம்பளை என்ன பண்ணணும், நம்ம கடமை வீட்டுக்கு சம்பாதிக்கணும், வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். நம்ம கடமை என்னமோ அந்த திருப்தியை செஞ்சோம்னா பணம் வர்றதும் வந்துடும். கண்டிப்பா நமக்கும் திருப்தி கிடைக்கும் மனசுல. அது செய்ய தெரியாத ஆம்பளைய இந்த அவதுகளை மாதிரி இருக்க ஆம்பளையதான் சம்பாதிக்க முடியாம தடுமாறாரு. குக்கர் வெந்துருச்சா மாமி? குக்கர் வெந்துருச்சு கைஸ். குக்கர் வெந்துருச்சு. இது நம்ம ரூட்டு பத்தியில மாமி. இது நம்பர் விட்டு அவன் வீடியோ போடல, திருப்பி படுத்துக்கிட்டான். நான் நினைச்சிருவேன். இடையில ஆரம்பிச்சு நாளாச்சு. 2021 இன்னும் ஆரம்பிச்சது அவன் சேனலும். அப்ப அவனுக்கு ஆனா வியூஸ் இப்ப போகுதுல. இப்ப போகுது நல்லா. ஆனால் இப்போ வீடியோஸ் இப்போ நம்மலாம் வியூஸ் நிறைய போணுச்சுன்னா நம்ம வந்து டெய்லி அதில் ஆர்டர் பண்ணணும்னு நினைப்போம்ல. அவன் அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறான். உடம்பு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அவனுக்கு இந்த வயசுலேயே அல்சரு அது இதுன்னு எல்லாமே இருக்கு அவனுக்கு. அவங்க அப்பா கூட பரவாயில்ல போல. வயசான ஆளாக இருந்தாலும் அவங்க அப்பா கூட பரவாயில்ல போல. இவனுக்கு இருக்குது உடம்புல உள்ள 100 நோவு இருக்கு. அதுக்கு என்ன பண்றது? உடம்பு அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன பண்றது? நல்ல சத்து உள்ளது சாப்பிட்டா ஓரளவு தெரியல மம்மி. சத்து உள்ளது சாப்பிட்டா பல நோயில இருந்து தேடிடலாம். இப்ப டெய்லி ஒரு ஆப்பிள், அப்புறம் வந்து சேர்த்துக்கணும். முட்டை நல்லது. முட்டை நல்லது. அதை அவிச்சு எடுத்துக்கிறது நல்லதா இல்ல வந்து அப்படியே அவிச்சு இப்ப ஆம்லெட் ஆஃப் பாயில் அந்த மாதிரி போட்டு சாப்பிடுறது நல்லதா இல்ல வந்து முழு முட்டையை அவிச்சு சாப்பிடுறது நல்லதா? அவிச்சு சாப்பிடுறது ஒரு சிலருக்கு பிடிக்குது. எனக்கெல்லாம் முழு முட்டையை சாப்பிடுறது பிடிக்கும். அதை இந்த ஜீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி இருக்கும். தருண் சுந்தர் மம்மி
கருசுந்தரையும் காணும், நேத்தெல்லாம் ஒண்ணுமே போட காணும். பார்த்தேன் நேத்து ஒன்னத்தையும் காணும். இது நம்ம இது வறுப்போம்ல தம்பி, அந்த கரண்டி இங்க இந்த மேல இருக்கு மம்மி, இங்க மேல, இங்க மேல. இந்த கரெக்டா கண்டுபிடிச்சேன். இதுல இந்த இதை வடிகட்டணும், வாழைக்காய் பொரிக்கிற மாதிரி இல்ல, பருப்பு உருண்டைக்கு தண்ணி இல்லாம அரைக்கணும். பருப்பு உருண்டைக்கு அரைக்க போறோங்க. கடலை பருப்பு தானே மம்மி? ஆமா, கடலை பருப்பு, துவரம் பருப்பு கொஞ்சம். பருப்பு உருண்டை குழம்புக்கு துவரம் பருப்பு ஏன் போடுறோம்? டேஸ்ட்டுக்காவா? டேஸ்ட்டுக்காக. ஆமா. இது எவ்வளோ மம்மி? ஒரு 1/4 கிலோ எடுத்துருப்பீங்களா? இல்லை, இந்த சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தான் எடுத்தேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் தான். ஓ, அப்புறமே நேற்றுக்கு இந்த நீங்கள் சொன்னீங்களா, அது பார்த்தேன். விஜய் போகும்போது அந்த காரை விரட்டிக்கிட்டே, குழந்தைய தூக்கிட்டே விரட்டிக்கிட்டே போகிறாரு ஒருத்தர். ஆமாம், அதுவா சொன்னீங்க? அது இல்லை, குழந்தை இல்லையே. இன்னொருத்தர் ஒன்று வீடியோ போட்டிருந்தாங்க. விஜய் காரில் ஏறி போகும்போது அவர் குழந்தைய தூக்கிட்டு விஜய் சார் விஜய் சார்னு கத்திக்கிட்டு ஓடுறாரு. அது ஏன் இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு ஓடணும்? அதே இப்போ குழந்தை முக்கியமா? இப்போ நம்ம குழந்தை கையில் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க. குழந்தைங்கள நான் பார்த்து சும்மா வெறும் முன்னாடி போய் நிற்கிறாரு கார் கிட்ட. அப்புறம் விஜய் தலையில போடுறதா? ஏன் பணம் கொடுப்பாரு நம்ம செத்தான்னு நினைக்கிறீங்களா? தெரியல. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம குழந்தை கையில் வச்சுருக்கோம்னா குழந்தை தானே ஃபஸ்ட்டு முக்கியம்னு ஒரு ஓரமாக நிற்போம். அதை விட்டுவிட்டு அவரை போய் பார்க்குறோம்னா குழந்தைய தூக்கிட்டு ஓடுவோமா? அப்படி அவரை பார்க்கறதுக்கு கேட்குதா மம்மி? அவர் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பேரை வந்து இங்கே சாகுங்கன்னு சொன்னாரா? நல்லவன் அதே நல்லவனை வாழ விட மாட்டாங்க உண்மையில உலகத்துல. என்னமோ அஜித் ஒரு பாட்டுல பாடுவேன் பாரு, நீ வல்லவனா இருந்தா என்னமோ இருக்கலாம், நல்லவனா இருந்தா ஊரே தலையில் உன்னை ஏத்தி வச்சு கொண்டாடும். நல்லவனா இருந்தா தலையில வச்சு கொண்டாடுவாங்க, நல்லவனா இருந்தா உன் தலையில ஏறி எல்லாரும் உட்காருவாங்க. அவ்வளவுதான். அதே 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 உலக நீதியே வந்து நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்தா பொழைக்க முடியாது. பொழைக்கணும்ல, அதுக்காக வந்து நம்ம மாறிதான் ஆகணும். மாறின மீன்ஸ் எப்படின்னா ரொம்ப அநியாயம் பண்ண வேண்டாம், நம்ம செயல்ல கரெக்டா நடந்துக்கணும். இப்ப நீ வந்து இது தப்பு பண்ணிருக்கேன்னா நீ இது தப்பு பண்ணிருக்கேங்கிறத தெளிவா சொல்லிடணும். அந்த மாதிரி அஜித் எல்லாம் பக்கத்துல நெருங்கவே விட மாட்டேன் யாரையும். ஒரு மாதிரி எல்லாம் இல்ல. விஜய் எல்லாம் சாதாரணமாலாம் பார்க்கவே முடியாது. வீட்டுக்கெல்லாம் போனா அதுக்கு அத்தனை பர்மிஷன் வாங்கி பார்க்கணுமா. ஓ, அஜித் ஷாலினியும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்குமா. அவங்க கேரக்டர் ரூடுதான். ஆமா, அதனாலதான் பொழைச்சுக்கிட்டேன். ஆனா வந்து அவங்க 2 லவ் மேரேஜ் தானே? ஆமா, அமர்கலம் படத்துல. ஆமா, அமர்கலம் படமா? ஆமா. அதே மாதிரி சூர்யா ஜோதிகா, அதே மாதிரி சூர்யாவும் ஜோதிகாவும். ஆமா, அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். சூர்யா ஜோதிகாவும் இந்த படம் இருக்கு. என்ன படம்? அந்த என்னை தொடும் தொற்றல் உன்னை தொடவில்லையா, அந்த பாட்டு, அந்த உள்ள படம். அஜித் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான இருந்தேன். அதனால அவன் இப்பவுமே அவன் நடக்கிறதுல யாரும் டிஸ்டர்ப் இல்லாம கரெக்டா நடக்கிறேன். டிஸ்டர்ப் இருந்தா கோபப்படுவாரா? கோபப்படுவாரு. அவருக்கு இந்த பைக் ரேஸ் பிடிக்கும். பைக் ரேஸ். ஆமா, எவ்வளவு வாட்டி அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளவு வாட்டி ஆபரேஷன் பண்ணி ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அதனாலதான் கோயிலா சுத்துறாரு. அது என்னன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் டிவில சொன்னேன், அத சரியா கேட்கல. ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ரொம்ப கிழவ நாட்டம் போயிட்டாரு. ரொம்ப தலண்டு என்னமோ வெள்ளைக்காரங்க அந்த காலத்துல கிழவங்க வெள்ளைக்காரங்க இருக்க மாதிரி இருக்காரு. நல்ல வெள்ளையா இருக்காரு, ஆனா தோல் எல்லாம் தொங்கி போச்சு. அதே ஏஜ் ஆனனால அதே ஏஜ் அப்படி ஒன்றும் ஆகல. அவரோட மருந்து மாத்திரை உட்கொண்டது இந்த ஆக்சிடென்ட்ல எல்லாம் அத்தனை எவ்வளவு நம்ம கிடக்குறோமோ அதுக்கு தகுந்த மாத்திரை மருந்து உட்கொள்றோம்ல. ஆமா, அதுலயே உடம்பு ரொம்ப இதாயிருக்கு. விஜய் எல்லாம் அதுக்கெல்லாம் போகாதனால ஓரளவு உடம்பு அப்படியே இருக்கு. இவர் அதெல்லாம் சாப்பிட்டனால உடம்பு நல்லா தளண்டு போச்சு. என்னதான் அவர் ஆக்டிவா இருந்தாலும் உடம்பு தளண்டு போச்சு. மனசுல வேணா உறுதியா இருக்கலாம், உடம்பு அங்க தொங்க ஆரம்பிச்சிடும், தளண்டு போயிடும். இந்த மாதிரி ஹீரோ ஆக்டருக்கெல்லாம் வரவே வராது. ரஜினி இந்த மாதிரி எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்க. ரஜினி இன்னும் கிரிப்பு தான்ப்பா. உடம்ப கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு. ஆனா அவர் இடையில மாறினார் தானே. இமயமலைக்கு போறாரு, அங்க இங்க ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொன்னா தானே. ஆனா வந்து லதா மாத்திட்டா ஃபுல்லா. நீங்க இதுலதான் இருக்கணும், இப்படி வாங்க இமயமலைக்கு போங்க, சிகரெட் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டாரு. ரஜினி ஆனா கிரிப்பு இன்னமும் பார்க்க நமக்கே நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல. ரஜினியை பார்த்தா ஆசை வருது அவருடைய அந்த இதெல்லாம்.
கமல் மம்மி. கமல் ஓரளவு பரவாயில்ல, ஆனா ரஜினிக்கு இணை வேற எதுவும். ஆனா ரஜினி அழகு இல்லைல்ல மம்மி. அழகு இல்ல, அந்த ஸ்டைலு. ஸ்டைலு, பேசுறது, அந்த ஆண்மைத்தன்மை, அதெல்லாம் நல்லா இருக்கு. ஓ இல்ல, ஒரு சிலர் ஆண்மையா நல்லா பேசுவாங்க, ஆனா வந்து அவங்க செய்யறது கரெக்டா இருக்காதா? இருக்காது, இடுபடாது. இது இவருக்கு அது செட் ஆகிறனால ஆமா நல்லா இருக்கு. ஒரு சிலருக்கு தான் எல்லாமே பொருந்தி வரும்ல. ரஜினி சூப்பர். ரஜினி இன்னும் 10 வருஷம் கூட ஹீரோவை ஆக்ட் பண்ணுவார். இப்போ வர ஆக்டர்கள் மம்மி, சிவகார்த்திகேயன்லாம் ரொம்ப இது வேஸ்ட். காமெடி தான் வேஸ்ட். சிவகார்த்திகேயன்லாம் இப்போ வர்றவங்கலாம் ஹீரோ எப்படி எடுத்தாங்கல்ல. தனுஷ் ஓரளவு தாக்கு பிடிப்பேன் போல தெரியுது. தனுஷ் கொஞ்சம் நல்லா இருக்கேன், உடம்பு கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. அவர் தான் முதல்ல எலும்பா இருந்தாரு, இப்போ கொஞ்சம் உடம்பு தேறிட்டாரு. இப்போ கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு, மயங்களோட ஆடுறாரு. தனுஷ் கொஞ்சம் பரவாயில்ல. தனுஷ் லவ் மேரேஜ் மம்மி. தனுஷ் லவ் மேரேஜா? நயன்தாராவையோ யாரையும் லவ் பண்ணானா? சிம்பு நயன்தாராவை லவ் பண்ணேன். ஆமா, அப்புறம் நயன்தாரா மாறிடுச்சு, சிம்புன்னு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கு. அவங்க க்ளோஸாக இருந்தாங்க. அப்புறம் நயன்தாராவோட இன்னும் 2-3 பேர் க்ளோஸாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப இப்படி மாறிட்டாங்க. சந்தோஷ் சிவன் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க குழந்தைகளை பார்க்கணும், அவங்கள மாதிரியே இருக்கு. அந்த 2 குழந்தைங்க ஹிப்பி தலை ஹைதராபாத்தில் படிக்குதுங்களா. இவங்க நயன்தாரா தான் கூட்டிட்டு போறாங்க. இதுவாகவே இருந்தாலும் ஆக்டரா இருந்தாலும் நயன்தாரா ஸ்கூல்ல சேர்க்க தான் வேணும். அதுக்கு படிக்கிறதுக்கு அம்மா தானே பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அவர் இங்க சென்னையில இருக்காரு மம்மி. சென்னையில ஒரு வீட்டுல அவர் இருக்காரு. இவன் ஹைதராபாத்து கொண்டு அவரை படிக்க வச்சுட்டு அங்கேயே இருப்பாங்க போல. ஷூட்டிங் நான் மட்டும் வந்துட்டு போவாங்க போல. இவர் இங்க எதுவும் பிசினஸ் பண்ணுவாரு நம்ம போல. அப்படி சந்தோஷ் சிவன். ஆனா சென்னையில ஒரு பிளாட் வாங்கியிருக்காப்லையா இப்ப? ஆமா, அந்த பிளாட்ல தான் இருக்காரு அவரு. இவங்க சென்னையில வந்தா சென்னையில தானே நடிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தானே நடிக்கிறாங்க. அதனால இங்க வேணும்னு வாங்கியிருக்காங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் வெக்கேஷனுக்கு அதுகளுக்கு லீவ் விடுவா இல்ல, சின்ன பிள்ளை தானே, லீவ் விடலாம் இங்க வந்துட வேண்டியது சென்னைக்கு. அந்த மாதிரி படிக்கிறதுக்கு மட்டும் ஹைதராபாத் வாங்கலாம். அந்த காலத்துல கேரம்பியா பிளைட் எல்லாம் வாங்கினான்னு சொன்னால. இப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காளா செத்துட்டாளான்னு தெரியல. அன்னைக்கு இருக்கான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்த்தா இப்ப ரொம்ப வறுமையில வாடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே, ஆர் விஜயாவா? அவங்க ஹஸ்பண்ட் தானே நல்ல காசு, அதனால தானே அந்த காலத்துல இதுல எப்படியோ பணம் எல்லாம் போச்சா. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய நடி ஆக்டர்ஸ் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் இப்ப கஷ்டப்படுறாரு. எப்படி பணத்தை பத்திரமா பாத்துக்கலையா என்னன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது கேரளால ரொம்ப வறுமையில் விளிம்புல இருக்காங்க. அந்த காலத்துல பிளைட் எல்லாம் வச்சிருந்தவங்க. புள்ளை இல்லையா புள்ளை இருக்கான்னு தெரியல. ஏமே அது கொஞ்சம் குறையிலே அதை வந்து கவனிச்சு பாத்துடக்கூடாதா? அதை கவனிச்சு பார்க்க முடியல. சூழ்நிலை சந்தர்ப்பம் விதி என்ன நினைச்சாலும் அதே நடக்கும். விதி இப்ப நம்மள ஒரு நாளையில நம்மள நல்ல பணக்காரன் ஆக்கணும்னா ஆயிடுவோம். அதனாலதான் ரஜினி சொல்றேன் பத்தியா, எந்த நிமிஷமும் எது வேணாலும் மாறலாம். ஆமா, ஒரு நொடி கூட எது வேணாலும் மாறலாம். ஒரே நிமிஷத்துல தள்ளணும்னு நினைச்சாலும் நீ என்ன பண்ணினாலும் அது தள்ளிடும். எங்க இருந்தாலும் கீழே விழுகணும்னு நினைச்சாலும் விதி கையில தான் இருக்கு. இல்லைன்னா கேரளால அந்த காலத்துல பிளைட் வச்சிருந்தவ எவ்வளவு இதுவா இருந்திருப்பா, யோசிச்சு பாரு. ஆமா, நல்லா ரிச்சா இருக்கனால தானே அந்த மாதிரி இருந்திருக்கா. ஆனா அதை வந்து ஏதோ பிசினஸ்லயே எதுலயே லாஸ் ஆயிருக்கும் போல. அவரும் புருஷனும் தொழிலதிபர். கல்யாணம் பண்ணவங்களும் அமெரிக்காவில். அதான் சொல்லி சாதாரண தொழிலதிபர் இல்ல, அமெரிக்காவில் தொழிலதிபர். அதான் சொல்லுவீல, இது அவர் ஷூட்டிங் வரையில கூட இதுல தான் ஃபிளைட்ல தான் வருவாங்க. ஆமா, இதை விட சாவித்திரி அம்மாவோட கொடுமையை பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா ஜெமினி கணேசன் லவ் பண்ணாங்களாம். அது பார்த்தேன், அது இது படிச்சேன். ஜெமினி கணேசனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. சாவித்திரி அம்மா வேற 2 பொண்டாட்டி ஏற்கனவே. சாவித்திரி அம்மாவோட நிறைய நடிக்கிறதுல இவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் உண்டாயிருச்சு. 2 பேரும் இந்த அம்மா ரொம்ப உருகி அவனுக்கு அவரை காதலிச்சிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா காதலிச்சுக்கிட்டு இருந்தவாள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்க இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆளா இருந்துச்சு. அப்ப தண்ணி அடிக்கிற பழக்கத்தை கத்து கொடுத்து விட்டாரு அந்த அம்மாவுக்கு.
அந்தம்மா அதுல இருந்து தண்ணி அடிச்சு அப்படியே செத்தே போச்சு. 46 வயசுல செத்துருச்சான். உடம்பு சரியில்லாம. அது புள்ள பையன் வந்து புட்டு இருந்தா இருக்கையில பொண்ணுதான் கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்பவே அது கோமா ஸ்டேஜுக்கு போய் இந்த தண்ணி அடிச்சு உடம்பு சரியில்லாம இதுல போய் செத்தே போச்சு. ஏன் அவங்க குழந்தை வந்தோடனே அதை பார்க்கணும்னா அக்கறைப்படலையா? அதை பார்க்கணும்னா அக்கறைப்படல. அவங்களுக்கெல்லாம் ஆள் வச்சிருப்பாங்க. இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் அப்படி எம்ஜிஆர் கூட சமயத்துல எல்லாம் போச்சா படம் காட்டலாம். டிரைவர்கிட்ட அந்த காரை கொடுத்துட்டு கார் சாவியை கொடுத்துட்டு உனக்கு நான் தர வேண்டிய சம்பளத்துக்கு இதை வச்சுக்கிட்டு காரை கொடுத்து விட்டுருச்சாங்க கடைசியா. சாவித்திரியம்மா சாவியை கொடுத்து காரை வச்சுக்கணும். அவன் இன்னைக்கு கேரளாவில் அவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கணும். யாரு? டிரைவர். அவ்வளவு பெரிய. அவங்க எல்லாம் இவங்க நடந்துகிட்ட மாதிரி நடந்துக்காம யோசிச்சு பொழைச்சிருக்காங்க. இந்த அம்மா குடிச்சு அழைச்சிருக்கு. ரோட்ல கிடந்துச்சு. அப்புறம் எம்ஜிஆர் ரோட்லயே கிடக்குமா குடிச்சிட்டு. அப்புறம் எம்ஜிஆர் ஒரு வாட்டி எங்கேயோ போயில வந்து பார்த்து அப்புறம் வீடு தங்குறதுக்கு வீடும் மாசம் இவ்வளவு பணம்னு கொடுத்தாராம். அது கொடுத்தாலும் இந்த அம்மா அதையும் வாங்கி குடின்னு குடிச்சுச்சான். அதுக்கப்புறம் தான் இதுட்டாங்க இருக்காது. அப்புறம் உடம்பு சரியில்லாம இருந்து யாருமே கடைசியில பார்க்க இல்லாம ரொம்ப இதாகி செத்துச்சான். அதனாலதான் இந்த வயசுல செத்துருச்சான் பாவம் அந்த அம்மா. ஒழுங்கா கரெக்டா இருக்கணும். ஆமா, கேரக்டர் விஷயம். அதுவுமே நேரங்காலம் தான் எடுத்து விட்டுருது. ஒரு சிலர் கேட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, ஒரு சிலர் கேட்டாங்கன்னா அதுக்கு காரணம் நேரங்காலம் தான். ஜெமினியை உயிரா நேசிச்சான். அவர் வந்து வேற நிறைய பேரோட தொடர்புல இருப்பாராம். அவர் தானே காதல் நாயகனா? காதல் மன்னனா சொல்லுவீங்க. அவர் மகன் கமலாவன் இப்ப டாக்டரா இருக்குல்ல. சென்னையில பெரிய IVF இந்த மாதிரி டாக்டரா இருக்கு. இந்த குழந்தை கருத்தரிப்பு அதுல பெரிய இப்பெல்லாம் ஆனா நிறைய வந்துருச்சுல குழந்தைகளுக்கு கருத்தரிப்புலாம். இப்பெல்லாம் எப்பவுமே குழந்தை பிறக்கணும்லாம் கவலையே பட வேண்டாம்ல. ஏதோ ஒண்ணு பண்ணி எப்படியோ பிறக்க வச்சிருக்கு. ஆனா பிறக்கிற குழந்தையதான் தெம்பு இல்லாம 100 பேருக்கும் செக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. இதுலயும் பிறக்க முடியாதவங்க இருக்காது. அப்படியா? அப்ப அது கடவுள் இயற்கையாவே அந்த வரம் கொடுக்கலையா உங்களுக்கு? ஆமா, அப்படிதான் நினைக்கணும். இப்ப உன்னாச்சி தங்கச்சிக்கு எல்லாம் பண்ணியும் பிறக்க மாட்டேன்ருச்சு இல்ல? அப்படியா? ஆனா ட்ரை பண்ணான்னு சொன்னீங்க. நிறைய மதுரை எல்லாம் கொண்டு ட்ரை பண்ணாங்க, ஆனா பிறக்கல. அதுவுமே ஒரு சிலருக்கு தான் அது இதாகும். இல்ல அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் உடம்புக்கு ஒத்துக்கணுமா? ஆமா, அது அவங்களுக்கு ஒத்துக்காதா? சுகர் வந்துருமா அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்? 2 பேருக்கும் புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குமே சுகர் வந்துருமா. அதனால சுகர்ல தெரியுற எத்தனை பேர் இருக்காது தெரியுமா? பாவம் பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் கஷ்டப்படுறாரு. ஆனா ஒரு சிலருக்குலாம் வள நிறைய பறக்குது. ஆமா, அதுவும் ஒண்ணுதே. கடவுள் அதே பணம் இருக்கவனுக்கு அள்ளி கொடுப்பாரு, பணம் இல்லாதவனுக்கு 1 ரூபா வர்றதுக்கே யோசிக்கும். அதுவும் அப்படிதான். அது மாதிரி குழந்தைங்க இல்லாதவங்க குழந்தைகள் இல்லாம இருப்பாங்க, இருக்கவங்களுக்கு வதன்னு 10 பிறக்கும். எதுவுமே அப்படிதான். எல்லாருக்கும் ஈவனா கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பு இருக்காது இல்ல. அதனால ஆனா அப்போ உள்ளவங்க பாத்தீங்கன்னா வரிசையா 6 பெத்துக்கிட்டாங்க, 6, 8, 10, 12ன்னு. ஆனா இப்ப வரிசையா எல்லாருமே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை, அப்படித்தானே நல்ல ஈவனா. அன்னைக்கு 6 பெத்துக்கிட்டாலும் 6 பிள்ளைய பெத்துக்கிட்டாலும் பெற்றோர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு, ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்ப ஒண்ணு வச்சுக்கிட்டு எந்த பிள்ளையும் பாக்குறது இல்ல, அப்படி ஒரு மரியாதை இல்ல, ஒரு மாதிரி போயிடுது. யார் பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லையா? மரியாதை கொடுக்கறது இல்ல. அந்த காலம் கொடுத்தாங்க. இந்த காலம் தான் பெத்தவங்க தான் குழந்தைங்க முன்னேற்றத்துக்கு இந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் எத்தனை பிள்ளைகளை வச்சு நிக்கிறாங்க. அதே பெத்தவங்க தான் செய்யறாங்க, பிள்ளைங்க செய்யலைங்கிறேன். அவங்க வளர்ந்த உடனே காசு சம்பாரிச்ச உடனே பிள்ளைகளை கொண்டு ஒய்ஃப் சொல்றதை கேட்டுக்கிட்டு, இல்லைன்னா பொண்டாட்டி சொல்றது, இதே புருஷன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இது அனாத ஆசிரமத்திலையும் இதுலயும் விட்டுறதுக்கு அப்பா அம்மாவை கொஞ்சம் முடியல டேக் கேர் எடுத்து பாக்குறது இல்ல. அப்படி போயிடுது. அப்படியே ஃபாஸ்டான உலகமாயிடுச்சு. ஏன்னா டைம் இல்ல எதுக்கும். அவங்க பெத்த பிள்ளையை பார்க்கவே அவங்களுக்கு நேரம் இல்ல. ஆமா, அப்புறம் எங்கிட்ட மத்தது பாக்குறது. அந்த பிள்ளையெல்லாம் இப்ப முக்காவாசி சின்ன பிள்ளைய அதுகளாதான் பாத்துக்குதுங்க. பாத்துக்குதுங்க. ஆமா,
எல்லா இந்த பெத்த பையனுக்கு இந்த பிள்ளை இந்த பெரிய பையனுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்ல. அவனாவே குளிச்சுக்கிறேன், சாப்பாடு மட்டும் என்னவோ பொதுவாக்குறத போட்டு கட்டி கொடுக்கும் போது மற்றபடி ஒண்ணும் இல்ல. சின்ன பையனுக்கு தான் கொஞ்சம் மெனக்கெட்டு ஊட்டுது. ஓ, அவனை கொஞ்சம் வளரணுங்கிறனால. அவனும் வளர்ந்துட்டான்னா அவனையும் பார்க்க வேண்டாம், அது விட அவங்க 2 பேரும் வளர்ந்துருவாங்க. ஆனா அப்படி வளர்றதுக்கு வந்துருங்களா மம்மி? வந்துரும் கடவுள் அதுக்கு தலையில ஆயுஷ் போட்டுருந்தானா எப்படி இருந்தாலும் வந்துடும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த இப்போ முத்தி மேலே பயப்படுறாள், ஒரு இடத்துல தாரணச்சு தனியாக விட்டுட்டு ஏதாவது அவன் தின்னுட்டானே, டேய் என்னடா தின்ன இங்கே வாடா, வாயை காட்டு, நாக்கை காட்டு, வயிற்ற காட்டு அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் அது எல்லாம் தனியாக விட்டுறதுக்கு அவங்களும் தின்னுக்கிறாங்க, அவங்களும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன், அவனே தோசை ஊற்றி சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க, எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. முட்டை ஆம்லெட் போட்டுக்கிறேன், தோசை ஊத்திக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிறேன். ஆனா கிச்சனை பாத்தீங்கன்னா புலங்குற கிச்சன் மாதிரியே இல்லப்பா. அப்படியே நம்ம இந்த ரூம்ல போய் இருப்போம் பாரு, அந்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி கிச்சன் புலங்குற கிச்சன் மாதிரியே இல்ல, அருவருப்பா இருக்கு. எல்லாம் அப்படி இப்படியே கிடக்கு போட்டுட்டு. எப்படிதான் அதுல திருப்பி போய் வேலை வந்து சாப்பிடறான்னு தெரியல. அப்படியே டேர்ட்டியா இருக்கு. இந்த நம்மோட திட்டு மாதிரி எல்லாம் இல்ல. இங்கே பாருங்க கைஸ், எங்க விட்டு திட்டுலாம் நான் டெய்லி மத்தியானம் தொடச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் வேலை முடிச்சோன்னா அடுப்பை தொடச்சு அதை தொடச்சு எல்லாம் கிளியர் பண்ணி வச்சாதான் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். அந்த திருப்தியில தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன். எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படி முடியலன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் பண்ணுவேன். எப்படியும் அந்த வேலையை எனக்கு திருப்தியா முடிக்கணும். நேற்றுக்கே வீடு தொடப்போம்னு நினைச்சேன், அப்புறம் எனக்கு மேலுக்கே சளி ரொம்ப. நைட்டெல்லாம் ஏசியை போட்டு தூங்கினது தூங்க முடியல, உன்னோட சளி ரொம்ப. அப்ப காலையில இந்த சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு படுத்தனா நல்லா தூங்கிட்டேன். அவ்வளவு வசதி, எங்க இருக்கோம்னே தெரியல, அவ்வளவு வசதி. அதனாலதான் நேற்று ஏசி போட வேண்டானே. இப்போ ரொம்ப ஒன்றும் வேர்க்கல. அதனால ஏசி போட்டோம்னா ரொம்ப வேர்த்துச்சுன்னா போடலாம், அப்ப தாங்கும். குளிரா இருக்கையில போட்டா தாங்க மாட்டேங்குது உடம்பு, கையில சில்லுன்னு ஆக்கிது. அதனால போடாம நேற்று தூங்கிட்டேன் ஓரளவு. நைட்டு தூங்கிட்டேன்னா பகல்ல அவ்வளவு தூரம் தூக்கம் வராது. வேலை பார்த்துடலாம், படுத்துமா எந்திரிச்சு வேலை பார்த்துடலாம். தூக்கம் அவசியம் மனுஷருக்கு உடம்புக்கு. ஒரு 6 மணி நேரமா தூங்கணும், அதுக்கு மேல தூங்கணுங்கிறது இல்ல. 6 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்குனதே ஹெல்த்தான், அதுக்கு மேல தூங்குறது அன்ஹெல்த்திதான். சாதம் வந்துருச்சு மம்மி? சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. சாதம் வந்துருச்சு கைஸ். இங்கே கடலை பருப்பு அரைக்கணும். ஆமா, சரி சமைச்சிட்டு பார்க்கலாம் மம்மி. ஃப்ரெண்ட்ஸ், காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சுட சுட பொங்கல். அவனுக்கு பொங்கல் போட்டு அள்ளி வச்சுட்டேன். எனக்கு இது பொங்கல், சட்னி, தொட்டுக்கு சட்னி. மத்தியானத்துக்கு சுட சுட சாதம், உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலையில் குடிக்கிறதுக்கு டீ போட்டு வச்சுருக்கேன், டீயை வடிகட்டணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உள்ள லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.